பொதுவாகவே வந்துட்டு வாஸ்து படி தான் வீடு வாங்கணும், வாஸ்து வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதே போல் இந்த வீட்டில் இருக்கிற பொருட்களும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு வீட்டுக்குள்ளே நுழையும் போது அந்த நுழைவாயிலே வந்து கண்ணாடி இருக்கிறது நல்லதா கெட்டதா? எல்லாம் காரணம்னா வடகிழக்கில் பூஜை ரூம் வச்சுட்டாலோ வடகிழக்கில் வந்து படிக்கட்டு இருந்துட்டாலோ கண்டிப்பாக ஆர்டிஷம் சார்ந்த ஒரு குழந்தை பிறந்தது. அதனால் பூஜை அறை வைப்பதுங்கிறது தெற்கு மத்திய பாகம், மேற்கு மத்திய பாகம், இது சிறப்பு. வீட்டுடைய கிச்சன் வந்துட்டு வடமேற்கு தென்கிழக்கு திசையில் வந்துட்டு இருக்கிறது நல்லதா? அதாவது ஒரு வீட்டில் டாய்லெட்டு வீட்டுக்குள்ளே வைக்கணும் அப்படின்னா ரெண்டு இடம், ஒன்று தெற்கு மத்தியம், ஒன்று மேற்கு மத்தியம், அதற்கு அடுத்து வடமேற்கு மத்தியம். அதை விட்டு அவர் எங்கேயுமே வைக்கக்கூடாது. ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிவஸ்ரீ. வாஸ்து அப்படின்னாலே மற்றவங்களை விட இவர் எப்போவுமே தனியாக தான் தெரிவார். ஏன் அப்படின்னா இவர் எல்லாத்தையுமே சயின்டிஃபிக்கலான கண்ணோட்டத்தோடு தான் பார்ப்பாரு. வாஸ்து அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பெயர் போன முருகன் அடிமை வாஸ்து செல்வா சார் தான் இருக்காங்க. வீடு வாங்குறது எந்த அளவுக்கு முக்கியமோ, அது எந்த அளவுக்கு வாஸ்துவை சார்ந்து இருக்கணுமோ, அதை விட வீட்டில் இருக்கிற பொருட்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ரொம்ப நம்புறாங்க. அதை பற்றி தான் இன்னைக்கு வந்து விலாவரியாக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வெற்றிவேல் வீரவேல் வணக்கம். இப்போ பொதுவாகவே வந்துட்டு வாஸ்து படி தான் வீடு வாங்கணும், வாஸ்து வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேட்டிகளில் சொல்லியிருக்கீங்க. அதே போல் இந்த வீட்டில் இருக்கிற பொருட்களும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு வீட்டுக்குள்ளே நுழையும் போது அந்த நுழைவாயிலே வந்து கண்ணாடி இருக்கிறது நல்லதா கெட்டதா? ஓகே, இப்போ வந்து எல்லாரும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, வாஸ்து கட்டமைப்பை உருவாக்குவதை விட இந்த பொருட்கள் வைத்தா இந்த மாதிரி நான் ஆயிடுவேன், இந்த பொருள் வச்சா எனக்கு பணக்காரன் ஆயிடுவேன், இந்த பொருள் வச்சா எனக்கு நேர்மறை ஆற்றல் வந்துடும் அப்படின்னு சொல்லி பொருட்களை வைப்பதற்கு மட்டுமே வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கிற நம்புற மாதிரி உலகத்தை கொண்டு வந்துட்டாங்க. நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஒரு வீடு வாஸ்துப்படியான கட்டமைப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது, ஒரு சன்லைட் கரெக்டாக வருது, எல்லாமே வருது அப்படின்னா அந்த வீடு நீங்கள் எந்த பொருள் இல்லைனாலுமே, அதாவது கண்ணாடி வைக்க வேண்டிய இடத்துல வைக்கலினா கூட அது வாஸ்துப்படி வேலை செய்யும். இங்கே வச்சாதான் வேலை செய்யணுன்ட்டு கிடையாது. அடுத்தது, உங்கள் வீடு தவறாக இருக்குது, எல்லாமே தப்பாக இருக்குது, நீங்கள் இந்த கண்ணாடி வச்சாதான் மாற்றம்னா மாறாது. இல்லை ஒரு பிரமிடு வச்சா, அதாவது என்ன மீன் தொட்டி சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மீன் தொட்டி வந்து வாஸ்து குறையை வந்து சரிப்படுத்துதுன்னு சொல்லுவாங்க. இந்த மீன் தொட்டி வாஸ்து குறையை சரிப்படுத்தாது. ஒரு வீடு வாஸ்து குறையாக இருக்குதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு வேணால் மீன் வந்து பயன்படுமே ஒழிய அதை சரிப்படுத்துவதற்கு மீன் தொட்டி பயன்படாது. ஏன்னா மீன் தொட்டி சிறிய அதிர்வுகளை கூட தாங்காது, ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை தாங்காது. அந்த வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜிகள் இருக்குது அப்படின்னா மீன் வந்து வளராது, இறந்து விடும். அந்த இறந்துகிட்டு இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் வாஸ்து குறை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதனால் அது வச்சா சரியாயிடுமானா கிடையாது, வித்தியாசங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால தான் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு மனிதரோடு வாழ்ந்து வளரக்கூடிய ஒரு மிருகம்னு பார்த்தீங்கன்னா மாடு, ஆடு, கோழி, நாய் வளர்த்துனாங்க. இந்த 4 விலங்கினங்களுமே கூட மனிதனுக்கு வரக்கூடிய விஷயத்தை அதை முன்னாடியே தெரிஞ்சுறதுக்கு, அதற்கு ஒரு பாதிப்பு இருக்குதுன்னா அந்த வீடு வாஸ்து குறை இருக்குதுன்னு அர்த்தம். அதை வைத்து கூட கண்டுபிடிப்பாங்க அந்த காலத்தில். இந்த 4 விலங்கினத்தை தவிர்த்து நான் வேறு எதையும் நான் ரெஃபர் பண்ணுறதே கிடையாது. நாய் வளர்த்தலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்கள் வீடு வாஸ்துப்படியாக இருந்துச்சுன்னா இது நல்லாயிருக்கும் எல்லாமே. ஓகே, ஸோ இது இருந்தால் சரியாகும்னு இல்லை, இதெல்லாம் வந்து அந்த அறிகுறிகளை காட்டி கொடுக்கறதுக்கான ஒரு விஷயம் தான். ஆமாம். ஓகே, இப்போ வந்து இறந்தவங்களோட படம் இருக்கலாமா இந்த நுழைவாயிலில் தாண்டி வரும்போது? இறந்தவங்களோட படம் இருக்கிறது நல்லதா? கண்டிப்பாக. பொதுவாக இறந்தவர்கள் அப்படின்னாவே நம்ம அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, நம்மளுடைய வாழ்ந்தவர்கள், நமக்கு கண்ணுக்கு தெரிந்த நம்மளுடைய வாழ்ந்த ஒரு தெய்வம் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் தான். இந்த முன்னோர்கள் படத்தை வைக்கலாமா வேண்டாமானா, அந்த காலத்தில் வந்து இந்த படம் வைக்கிறதுலாம் வாஸ்து எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நம்மளா இப்போ வந்து இதெல்லாம் உருவாக்கிக்கிட்ட இடைச்சர்கள் தான் இதெல்லாம் வந்து. அது வந்து எங்கே வேணால் நீங்கள் வைங்க. வாழ்ந்தவர்களுடைய நம்ம தெய்வமாக நினைக்கக்கூடியவர்கள் படத்தை நீங்கள் எங்கே வேணால் வைக்கலாம். இது வந்து வாஸ்து பாதிப்பை ஏற்படுத்துமான பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தாது. அதாவது நீங்கள் இதுக்கெல்லாம் லாஜிக் இல்லை, வச்சா எந்த மாதிரியான பாதிப்பு ஏற்படும், இது எப்படிலாம் உருவாகுங்கிற லாஜிக்கான ஒரு விடையே இது கிடையவே கிடையாது. அதனால் இதெல்லாம் ஒரு முக்கியமானதே கிடையாது. நான் இன்றளவும் கூட பூஜை அறைக்கு கீழே, பூஜை அறையில் தான் என்னுடைய அப்பா அம்மா ஃபோட்டோ இருக்குது. எங்கள் அம்மா அப்பா இறந்துட்டாங்க, அவங்களுடைய ஃபோட்டோ எங்கள் பூஜை அறையில் தான் இருக்குது. ஆமாம், அதுக்கப்புறம் இறந்தவங்களையும் சாமியும் சேர்த்து வைக்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? சார் அதெல்லாம் பொய்ன்னு தான் சொல்லுவேன். நானும் சொல்கிறேன், எங்கள் அம்மா அப்பா தெய்வம், எனக்கு அவங்க தான் முதல் தெய்வம். அவங்க படத்தை வச்சிருக்கு தான் எனக்கு மெயினாக நான் பார்ப்பேன். நான் வாஸ்துபடியான வீட்டில் இருக்கேன். இன்றளவும் போல் என்னுடைய ஃபேஸ்புக் பதிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட வீட்டுடைய பூஜை அறை நிறைய போட்டிருப்பேன். நான் அந்த பூஜை அறையில் கீழே வந்து அம்மா அப்பா ஃபோட்டோ இருக்கும்,
மேலே தெய்வங்களோட ஃபோட்டோலாம் இருக்கும் சரிங்களா. நான் வந்து அதுலலாம் வந்து இதுதான் இது வச்சா வாஸ்து குறையாயிடும், வீட்டில் பிரச்சனை வரும் அப்படிங்கிற நம்பிக்கை ஆள்லாம் நான் இல்லை. இது மக்களை பயப்படுத்துவதற்காக சிலரால் உருவாக்கப்பட்டதா இதெல்லாம். இந்த ஃபோட்டோ இந்த திசையில் வச்சு இப்படி பார்க்கணுங்கிறதோ, இல்லை இது வந்து அம்மா அப்பா ஃபோட்டோ வந்து பூஜையில் வைக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் வந்து ஃபேக்கு. உங்கள் வீடு நல்லா இருக்குங்க, எனக்கு எல்லாமே வாஸ்துப்படி கட்டமைப்பு உருவாக்கிட்டேன், எனக்கு வீட்டில் எந்த வாஸ்து குறையும் இல்லை அப்படின்னா, நீங்கள் ஃபோட்டோ வச்சுருந்தாலும் ஒன்றும் இல்லை, வைக்கலினாலும் ஒன்றும் கிடையாது. ஓகே, அது நியூட்ரல் தான். ஓகே. இப்போ இந்த பணப்பெட்டி, லாக்கர் இந்த மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த திசையில வச்சா நமக்கு வந்து பண வரத்து அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா? ஓகே. இப்போ பக்கமாக ஒரு வைரலான ஒரு வீடியோ நான் ஒன்று பார்த்தேன். நீங்கள் வந்து தென்மேற்கு திசையில் பணப்பெட்டியை வைத்தால் நீங்கள் கோடீஸ்வரன் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போயிட்டுருக்கு. அது நிறையா பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரிந்து தென்மேற்கு திசை தான் குபேர மூலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து பணப்பெட்டியை வச்சிருவாங்க, வச்சா பணம் வளரும் அப்படின்னா எல்லாருமே பணக்காரன் ஆயிடலாமே, பணத்தை சார்ந்த பிரச்சனையே இல்லாமல் இருக்கும்ல. இப்போ ஒரு பணப்பெட்டியை கொண்டு போய் தென்மேற்குல விற்கிறதுல ரொம்ப கஷ்டமா, அதனால முடியாதா? நான் பணத்தை கொண்டு போய் தென்மேற்கு மூலையில் வச்சுட்டு போயிட்டா பொட்டி வச்சுட்டா எனக்கு பணக்காரன் ஆகிடும்ல, அதெல்லாம் இல்லை. இவங்க முதல்ல இதை சொல்லணும், முதல்ல நீ உழைக்க தயாராக இருக்கணும், உழைக்க தயாராக இருக்கணும், உன் வீடு வாஸ்துபடியாக இருக்கணும். வீடு வாஸ்துபடியாக இருந்தால் நீ உழைச்சா உனக்கு பணம் வரும், அதான் உழைப்புக்கேற்ற ஊதியம். அவ்வளோதான். நீங்கள் அதை சொல்லாமல் வெறும் பணப்பொட்டியை கொண்டு போய் தென்மேற்கில் வச்சா எனக்கு பணம் வந்துருமான்னா, உங்கள் வடக்கில் காலி இடம் இல்லாமல், வடக்கில் ஜன்னலே இல்லாமல், வடகளுக்கு சரியாக இல்லாமல் இருந்துச்சுன்னா எவ்வளோ பணமும் வச்சாலும் எந்த இடத்துல அதை வந்து தென்மேற்கில் வச்சாலும் பணம் வளர்ச்சி ஆகாது. இதில் முக்கியமானது வடக்கு ஜன்னல்கள் கட்டாயம் தேவை. வடக்கு ஜன்னல்கள் இருந்தால் தான் பணமே உள்ள வரும். ஓகே. குபேர பொம்மை இருந்துச்சு, குபேர சிலை இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அது பணம் ரொம்ப அட்ராக்ட் பண்ணும் அந்த சிலைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் இப்போ நீங்கள் வச்சிருக்கிற குபேர பொம்மை இதெல்லாம் வந்து சீனா பொம்மை தான் இதெல்லாம். ஆமாம், லாஃபிங் புத்தா தான் இதெல்லாம். நம்ம சீன வாஸ்து அப்படிங்கிறது நம்ம இந்தியாவோடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை நாடாக இருக்கிறதுனால இந்த நம்மளுடைய கலாச்சாரத்துக்கும் சீன கலாச்சாரத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்மளுடைய கலாச்சாரம் அவங்களுக்கு இருக்கும். அதில் அவங்க வந்து சீன வாஸ்துன்னு பார்ப்பாங்க, நம்மளுடைய வாஸ்து நம்ம வாஸ்து தான் உலகத்தினுடைய முன்னோடின்னு நான் சொல்லுவேன். நம்ம வாஸ்து தான் வந்து உலகத்திற்கு இது அக்னி மூலை, இதெல்லாம் இந்த மூலைன்னு சொல்லி அறிவியல் ரீதியாக உருவாக்கப்பட்டு நமக்காக சொன்னாங்க. இந்த சீன வாஸ்து என்ன சொல்லுது அப்படின்னா, நீ வந்து வாஸ்து குறையாக இருந்துச்சுன்னா அதில் இந்த மாதிரி ஒரு பொம்மை வச்சுக்கோ, இந்த மாதிரி ஒரு பெல் வச்சுக்கோ, இது சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி முப்பரிமாண கண்ணாடி வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அது அந்த நாட்டில் போய் நம்ம வாழ்ந்தாதான் அது எப்படி உண்மையாக போய் நமக்கு தெரியும். பட் நம்ம நாட்டுக்கு இதெல்லாம் வேலை செய்யாது. இந்த லாஃபிங் குப்தா வச்சா குபேர பொம்மைனா குபேர பொம்மையே இது கிடையாது. கரெக்ட். அதனால இது எல்லாமே தான் சொல்றல, இதெல்லாம் வந்து இப்ப தற்காலிகமாக இவங்களா உருவாக்கி மக்கள்கிட்ட ஏதோ சொல்லணுங்கிறதுக்காக சொல்லப்பட்ட விஷயங்கள் தான். இப்போ இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்துட்டு இருக்கலாமா வேணாமா நம்ம பேசணும். எந்த மாதிரி பொருட்கள்லாம் இருக்கக்கூடாது வீட்டில்? இல்லை, அப்படி ஒன்றுமே கிடையாது. பொருட்களால் ஒரு மாற்றங்கள் உருவாக்குறது கிடையாது. நான் எப்பயுமே ஒன்றே சொல்கிறதா, கட்டமைப்பு நல்லா கட்டுங்க, வீடு நல்லா வாஸ்துபடியாக இருந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த பொருள் வச்சா என்ன பிரச்சனை வரப்போகுது. மெயினாக என்னென்னா, நான் சொல்கிற மாதிரி அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஹை டவர், வீட்டுக்கு மேலே டவர் வைக்கிறது, இதெல்லாம் கூடாதுன்னு நான் சொல்கிறேன். ரேடியேஷன் எஃபெக்ட் அதிகமாக வரும். அதை வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கேன்சர் போன்ற வியாதிகள் வரதுக்கான ஸ்கின் டிசீஸ் வரும். அதனால நீங்கள் வந்து டவர் மாதிரியான பொருட்கள் வைக்காதீங்கன்னு நம்ம சொல்லுவோம். மற்றபடிக்கு வேற ஒரு பொருள் வச்சா நல்லது கெட்டது அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. ஆர்கிடெக்சர் வைஸ் நாங்கள் கட்டுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சில பேர். அப்போ வந்து இப்போ இந்த அரண்மனைகள்லாம் வந்துட்டு கோயில் மாதிரி இருக்கு, நாங்கள் அந்த மாதிரி எங்கள் வீடு அமைச்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொன்னாலுமே அது தப்பு தான். இல்லை, எதுவுமே வாஸ்துடைய விதிகளை மீறாத வகையில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆர்கிடெக்ட் நான் வந்து இந்த இடத்துல ஒரு விஷயம், இப்போ வரக்கூடிய ஆர்கிடெக்ட்லாம் சன்லைட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தராங்க. ரொம்ப முக்கியத்துவம். அது மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியமான விஷயம். இந்த விஷயம் வந்து ஆர்கிடெக்ட் வந்து நல்லா பண்ணுறாங்க. அதனால் வாஸ்து விதிகளை மீறாத வகையில் நீங்களுடைய கட்டமைப்பு உருவாக்கும் போது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஓகே சார். இப்போ வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு நம்ம கோயில் மாதிரி பூஜை ரூம் வைக்கிறது அது நல்லதா? இல்லை, அதான் இப்போ என்னென்னா ஒரு டிசைன்ஸ் கொடுப்பாங்க. அதாவது ஒரு கபோர்டே வந்து கோவில் மாதிரிலாம் வச்சுருப்பாங்க, இதெல்லாம் கொடுக்கலாம். ஆனால் அது எந்த இடத்துல இருக்குதுங்கிறது தான் முக்கியம். ஒரு வீட்டினுடைய பூஜை அறை அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் பலனை. இப்போ பொதுவாக நம்ம மக்கள் என்ன நம்புகிறாங்க அப்படின்னா, பூஜை அறை சரியாக வச்சுட்டாவே போதும் நம்ம வீடு நல்லா இருக்கும்னு நினச்சிக்கிறாங்க. பூஜை அறை தான் வாஸ்து அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. முதல்ல கட்டமைப்பு தான். கட்டமைப்புன்னு சொல்கிறது என்னன்னா, வாஸ்துப்படியாக வடகிழக்கு மூலை சரியாக இருக்கணும், தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு இது எல்லாமே கரெக்டாக அமைச்சிட்டீங்க அப்படின்னா பூஜை அறை இல்லைன்னா கூட அந்த வீடு நல்லா தான் இருக்கும். அதுதான் இறைவன் வாழும் வீடு. உங்கள் வீட்டில்
ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிலாம் இருக்குது அப்படின்னாவே அதுதான் இறைவன் வாழும் வீடு. அந்த இடமே ஒரு அற்புதமான ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது, அதுதான் இறைவன் வாழும் வீடு. வடகிழக்கில் பூஜை அறை வைக்கிறதுன்னு சில கான்செப்ட் சொல்லுவாங்க. ஈசானிய மூலை, ஆமா. ஈசானிய மூலையில் போய் வெயின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஈசன் வரக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுவே தப்பு தான். ஏன்னா அது ஈசன் வரக்கூடிய பகுதி கிடையாது. அஷ்டதிக் பாலகரில் ஈசானம் அப்படிங்கிறவருடைய மூளையாக அதை வச்சிருக்காங்க. நம்ம மக்கள் அதை என்ன நினச்சிட்டாங்கன்னா ஈசன் வரக்கூடிய திசை ஈசன் திசைன்னு நினச்சிட்டாங்க. அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. சரிங்களா? வடகிழக்கு மூலை வந்து நேர்மறை ஆற்றல் வரக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா வடகிழக்கு பகுதியில் தான் வந்து பூமியில் சூரிய உதயம் உருவாகும் பொழுது முதல்ல வரக்கூடிய ரீச், அந்த ரேஸ் வந்து வடகிழக்கு வழியாக உள்ள வரும். அப்போ அந்த இடத்துல வரும்பொழுது ஜன்னல்கள் எதுவுமே இல்லாமல் வெறும் செவுரை முட்டு வச்சு அந்த இடத்துல ஜன்னலே இல்லாமல் ஒரு அடைச்ச மாதிரி ஒரு பூஜை அறை வச்சிட்டிங்கன்னா அந்த சன்ரைஸ் எப்படி உள்ளே வரும்? வராது. அதனால் வடகிழக்கில் பூஜை ரூம் வைக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் இந்த இடத்துல பாருங்கள், இந்த சென்னை போன்ற ஒரு பெரிய சிட்டியிலலாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வடகிழக்கு மூலையில் தான் பூஜை ரூம் வச்சுருப்பாங்க. பல பேர் கஷ்டப்படுறது இங்கே தான். பெரிய பெரிய செலிப்ரிட்டிலாம் இருக்கா பார்த்தீங்களா, அவங்களாம் பெரிய வீடு கட்டியிருப்பாங்க. அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பூஜை இருக்கும். நீங்கள் இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கலாம், அவங்க செலிப்ரிட்டிலாம் கட்டியிருக்காங்க, அப்போ நல்லா தான் இருக்குன்னு கேட்கலாம். பல பேர் வீட்டில் ஆர்டிசம் குழந்தை இருக்குது. ஆமா, கண்டிப்பா. ஆர்டிசம் குழந்தை பல செலிப்ரிட்டி வீட்டில், பல விஐபி வீடுகளில் ஆர்டிசம் குழந்தை ஒன்று இருக்கிறதுக்கு மெயினான காரணம் என்னென்னா, அவங்க லக்ஸுரி வாழ்க்கைக்காக ஆடம்பரமாக வீட்டை வந்து மாற்றி கட்டும் பொழுது வடகிழக்கு தவறாக பண்ணிடுவாங்க. அவங்களுமே பர்சனல் லைஃப்பில் சஃபர் பண்ணிட்டு தான். இப்போ ஆர்டிசம் அவங்க பணத்தால் நான் ஜெயிச்சிட்டேன், ஆனால் வாழ்க்கையில் என் குழந்தையால் நான் வருடம் கடைசி வரை கஷ்டப்படணுங்கிற ஒரு நிலைமை அவங்ககிட்ட இருக்கா இல்லையா? பல பேர் இப்போ நிறைய பாருங்க, இப்போ நிறைய ஆக்டர்ஸோடைய குழந்தைகள் வந்து ஆர்டிசம் நிறைய வந்துட்டே இருக்கு. இதுக்கு எல்லாம் காரணம் என்ன? வடகிழக்கில் பூஜை ரூம் வச்சுட்டாலோ, வடகிழக்கில் வந்து படிக்கட்டு இருந்துட்டாலோ கண்டிப்பாக ஆர்டிசம் சார்ந்த ஒரு குழந்தை பிறந்துடும். ஓகே. அதனால் பூஜை அறை வைப்பதுங்கிறது தெற்கு மத்திய பாகம், மேற்கு மத்திய பாகம், இது சிறப்பு. வைக்கவே கூடாத பகுதி அப்படின்னா தென்மேற்கு பகுதியும் வடகிழக்கு பகுதியிலும் வைக்கக்கூடாது. வீட்டுடைய கிச்சன் வந்துட்டு வடமேற்கு தென்கிழக்கு திசையில் வந்துட்டு இருக்கிறது நல்லதா? ஓகே. இப்போ வந்து ஒரு வீட்டில் எது தவறாக இருந்தாலும் ஒரு விஷயம் தவறாக இருக்காது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் மட்டும்தான். அதே போல் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா அக்னி மூலை தான். ஏன்னா சமையல் சாப்பாடு அங்கே தானே. அந்த இடம் எல்லாத்துக்குமே தெரியும். வீட்டுக்கு வரக்கூடிய சாதாரண மனிதர்கள் கூட எல்லாத்துக்குமே வந்து கிச்சன் கரெக்டாக இருக்குதான்னு தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. ஆமாம். ஏன்னா அதுதான் அவங்களுக்கு தெரியும். அக்னி மூலை இருக்கணும். அப்போ தென்கிழக்கு மூலை அக்னி மூலை அப்படிங்கிறதுனால கிச்சன் அங்கே வச்சோம். ஏன் அங்கே வைக்க சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயம் வேணுமா இல்லையா? ஓகே. நம்மளுடைய சூரிய வெளிச்சம் தான் அதுக்கும் காரணம். அதாவது அதிகமான பாக்டீரியாஸ் உருவாகக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஈரப்பதம் இருக்கிற இடத்துல இருக்கும், ஒன்று பாத்ரூம் டாய்லெட் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பாக்டீரியாஸ் உருவாகக்கூடிய இடம் கிச்சன். ஏன்னா அங்கே தான் வந்து ஈரப்பதங்கள் இருக்கும், காய்கறிகள் இருக்கும், அந்த இடத்துல கிருமிகள் வரும், பூஞ்சை காளான்களாக வரும். இப்போ இதை வந்து சரிப்படுத்தணும்னா அந்த இடத்துல கிழக்கு பக்கமாக இருக்கணும். கிழக்கு பக்கம்னா தென்கிழக்கில் இருக்கலாம். தென்கிழக்குலேருந்து சூரிய வெளிச்சம் உள்ளே வரும். உள்ளே வந்துச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய காய்கறியில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் எல்லாம் ஆன்டிபயோட்டிக்காக மாற்றி அது வந்து அந்த பூஞ்சை காளானை வளர விடாமல் தடுத்துரும். அதனால தான் தென்கிழக்கில் சமையலறை இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இப்போ இங்கே வந்து என்னால் வைக்க முடியல அப்படின்னா அதுக்கு அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வடமேற்கு தான். ஏன் வடமேற்கில் வந்து சூரிய வெளிச்சம் எப்படி வரும்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ இங்கே வந்து காலையில் சூரிய வெளிச்சம் வரும், அதுதான் முக்கியமானது. அட்லீஸ்ட் வரவே இல்லை, எனக்கு ஒரு நல்லா இருக்கணும் வடமேற்கில் இருக்கணும். ஏன்னா சூரியன் மறையும் போது சன்லைட் அங்கே வரும். அது ஓரளவுக்கு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கிச்சனை வந்து ஒரு நல்ல நிலையில் வச்சுக்கும். அதுக்காக தான் வந்து தென்கிழக்குலையோ அல்லுக்கு அடுத்தபடியாக வடமேற்குலையோ வைக்கணும்னு சொல்கிறோம். இதில் ஒரு வீட்டில் பெரும்பாலும் நான் என்ன பண்ணுறேன்னா தென்கிழக்கு தான் கொடுக்குறது, வடமேற்கில் கொடுக்கறது இல்லை. வடமேற்கில் ஒரு எந்த பொருள் வச்சாலும் பரபரப்பாக இருக்கும், ஒரு சுறுசுறுப்பான ஒரு விஷயமா இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வடமேற்கில் வந்து கிச்சன் வச்சுருக்காங்கன்னா அந்த வீட்டில் எனி டைம் அந்த வீட்டுடைய பெண் வந்து சமையலறையிலேயே கதியாக கிடப்பாங்க. யாரோ ஒருத்தர் வருவாங்க, டீ போடணும், காஃபி போடணும், சமையல் செய்யணும், 3 வேளையும் சுட சுட சாப்பிடணும் அப்படின்னு ஒரு சமையல் வேலையாகவே இருக்கிறது எங்கன்னா வடமேற்கில் கிச்சன் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு தான். பெரும்பாலும் அந்த வடமேற்கில் கிச்சன் இருக்கக்கூடிய வீடுகளில் டிபெண்ட்டாக யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. வீட்டில் வயதானவர்கள் இருக்காங்க, அவங்கள பார்த்துக்கணும், அவங்களுக்காக செய்யணும். சில இடங்களில் மாமியார் கிச்சன், நாத்தனார் கிச்சன் நாங்கள் சொல்லுவோம். மாமியார் மருமகள் சண்டை வர்றது, நாத்தனார் வந்து தன்னுடைய சகோதரனுடைய மனைவி வந்து டிமாண்ட் பண்ணுறது, இதெல்லாமே வந்து வடமேற்கு கிச்சன். இன்னொரு தகவல் சொல்லிடுறேன், வடமேற்கு கிச்சன் கமர்ஷியல், அதாவது ஹோட்டலுக்கெல்லாம் மிக மிக சூப்பராக இருக்கும்.
ஒரு வீட்ல ஹோட்டல் இருக்க கூடாதான ஹோட்டல்ல இருக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு இல்லை, இருந்தால் தனி குடுத்தனமாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, கூட்டு குடும்பமாக இருக்கிறவங்களுக்கு வேண்டாங்கிறேன் நான். இதுவே ஒரு கமர்ஷியலாக ஒரு ஹோட்டல் வைக்கிறோம், ஒரு பேக்கரி வைக்கிறோம், ஒரு டீ கடை வைக்கிறோம்னா வடமேற்கில் யாரெல்லாம் கிச்சன் போட்டுருக்காங்களோ அது செமையாக ஓடும், நல்லா இருக்கும். ஓகே சார். இப்போ வந்து இந்த கிச்சனுக்கும் பெட்ரூமுக்கும் நடுவில் ரெஸ்ட் ரூம், இந்த டாய்லெட் வைக்கிறது நல்லதா? ஓகே, இது வந்து மிக மிக ஒரு முக்கியமான ஒரு கொஷின் இந்த கொஷின். ஏன்னா இதுவும் பல இடத்துல இப்போ கேட்டிருக்காங்க. கிச்சன் அப்படி தென்கிழக்கு, தென்மேற்கில் படுக்கை அறை, இதுக்கு ரெண்டுல மத்தியில் ஒரு டாய்லெட்டு போட்டுடலாமா? அப்படி போட்டால் அந்த இடத்துல அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனை வருது, வந்து கணவன் மனைவி பிரிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி யாரோ வந்து ஒரு கொளுத்தி போட்டிருக்காங்க. யாரோ ஒரு சொல்லிட்டாங்க. இதை நம்பிட்டு மக்கள் எல்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, ஐயோ எங்கள் வீட்டில் எப்படி இருக்குது, இது என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்கன்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதாவது ஒரு வீட்டில் டாய்லெட்டு வீட்டுக்குள்ளே வைக்கணும் அப்படின்னா ஒன்று 2 இடம், ஒன்று தெற்கு மத்தியம், இல்லை மேற்கு மத்தியம், அதற்கு அடுத்தது வடமேற்கு மத்தியம். இதை விட்டால் வேறு எங்கேயுமே வைக்கக்கூடாது. அங்கே அதுக்கு இவங்க ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க, இங்கே வச்சா ஏன் வைக்கக்கூடாதுன்னா அது கிரகங்களை வச்சு சொல்கிறாங்க. அதாவது தென்கிழக்குனா சுக்கிரன், தென்மேற்குனா செவ்வாய், இது 2 சென்டரில் கழிவறை இருந்தால் கேது, செவ்வாய் சுக்கிரன் கேது தொடர்பு ஏற்பட்டு கணவன் மனைவி பிரிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் லாஜிக்கே இல்லாத ஏதோ ஒரு குருட்டுத்தனத்தில் ஜோசி ஏதோ சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டது. கிரகங்களை வச்சு நீங்கள் பேசணும் அப்படின்னா ஒரு ரூமில் 9 கிரகத்தோட ஆதிக்கம் அங்கே இருக்கும். ஏதாவது ஒரு பொருளாகவோ ஏதோ ஒரு ஆதிக்கத்தில் இருக்கும், அதெல்லாம் வச்சு கணக்கீடே பண்ண முடியாது. அதனால் இதெல்லாம் உண்மையாலும் கட்டுக்கதைகள். பொதுவாக வீட்டில் எந்த மாதிரியான பொருட்கள் இருக்கணும், எது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் எப்போவுமே இருந்துட்டு தான் இருக்கும் சார். அதுலேயுமே வந்துட்டு இந்த பொருட்கள்லாம் இருந்தால் அது சரி வராது அப்படின்னு சொன்ன நிறைய மூட நம்பிக்கைகளை இன்றைக்கி நீங்கள் உடைச்சிருக்கீங்க. அதுக்கு மிகப்பெரிய நன்றி சார். அண்ட் இன்னொரு எபிசோடில் கண்டிப்பாக சந்திப்போம் சார். நன்றி. இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.